இங்க பாரு அக்ஷயா, இத்தனை நாள் ஸ்வேதா கூடயே இருந்துட்டோம். நீ நல்லா யோசிச்சு பாரு. உனக்கும் வேற போக்கிடும் இல்ல, எனக்கும் வேற போக்கிடும் இல்ல. ஸ்வேதா குடுக்கற காசெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு நம்ம செலவுக்குன்னு வச்சுக்கிட்டோம். ஸ்வேதாவுக்கு ஃபேவரா இருக்கிறதுனால தான் நம்ம வண்டி இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப ஸ்வேதாவை வீட்டை விட்டு போறேன்னு போது நம்ம பொழப்பு சுத்தமா அம்பேல் தான். இப்ப உடனே வெளியில போனா எந்த வேலையாச்சும் கிடைக்குமா சொல்லு? எனக்கு அந்த நம்பிக்கை கூட கிடையாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஸ்வேதாவை இங்க இருக்க வச்சா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. யோசிடி. ஏய், என்னடி சொல்றீங்க? ஆமாண்டி, எங்களுக்கு வேற வழியே இல்ல. இப்போதைக்கு இங்க இருந்து போறது நல்லதே இல்ல. அது அக்ஷயாக்கு நல்லாவே தெரியும். ஆமாண்டி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஸ்வேதாவை எப்படியாவது இங்க இருக்க வைக்கணும். இப்போ நான் என்ன சொல்றேனா, எப்படி ஓகேவா? சூப்பர் டி. ஆ, சரி வாங்க போலாம். என்ன பேக் பண்ணிட்டீங்களா? ஏய், என்னாச்சு? எதுவுமே பேசாம ஊமை கொட்ட மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. இப்போ சொல்லுங்க. அது இங்க பாரு ஸ்வேதா, நாங்க எல்லாரும் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேள. உன்னை பார்த்துதான் நாங்க நம்பிக்கையோட இருக்கிறது எப்படின்னு கத்துக்கிட்டோம். நீ தோக்குறதுக்காக பிறந்தவ கிடையாது ஸ்வேதா. கண்டிப்பா தோக்குறதுக்காக பிறந்தவ கிடையவே கிடையாது. நீ ஏன் மனசை விட்டு நான் கிளம்புறேன் அது இதுன்னு பேசினா என்ன அர்த்தம்? இது நெகட்டிவா பேச வேண்டிய நேரம் கிடையாது ஸ்வேதா. இது போராட வேண்டிய நேரம். இப்போ நீ போராட்டத்தை கைவிட்டனா டோட்டலா எதுவுமே நடக்காது ஸ்வேதா. நீ தயவு செஞ்சு மனசை தளர விடாத. என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க உன் கூடவே இருப்போம். இது சத்தியம். நீ ஜெயிப்ப. நிஷா, எடு, கையெடு. என்ன லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? அறிவிக்கா? இது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல ஸ்வேதா. நீ எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நாங்க எப்பவுமே உனக்கு ஒரு துணையா இருப்போம். நாங்க உனக்காக எங்க உயிரை கூட கொடுப்போம். இல்லடி, நானும் தைரியமா தான் இருந்தேன். ஆனா தோத்து போக மனசுல இருக்கிற பலம் குறைஞ்சுக்கிட்டே வருது. நானும் சுந்தரம் சொன்னதுல ஃபிங்கர் பிரிண்ட் ஒத்து போகும்னு நினைச்சேன். ஆனா எப்போ அந்த டாக்டரை பார்த்து பேசணும் அப்பவே என் மனசுல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. இதெல்லாம் தாண்டி நான் என்னதான் பண்ண முடியும்? இங்க பாரு, டாக்டர் என்ன சொன்னாரு? இல்லடி, ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா மாறினவங்க தான் கொலைய பண்ணிருக்கணும்னு சொன்னாரு. கொலையாளி ஒரு பொண்ணுங்கிறதும் உறுதியா சொல்றாரு. அப்போ இப்போதைக்கு தடையும் இல்ல. ஒருவேளை அது வெண்ணிலவா இருந்துட்டா ஏன் நம்ம அந்த வெண்ணிலவை டெஸ்ட் பண்ணி பார்க்க கூடாது? ஏய், என்ன சொல்ற? அது எப்படி நாம டெஸ்ட் பண்ண முடியும்? இங்க பாரு ஸ்வேதா, ருத்ரா மேல வெண்ணிலா உயிரையே வச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது ருத்ராவுக்கு ஒரு ஆபத்துனா வெண்ணிலாக்குள்ள உறங்கிட்டு இருக்கிற அந்த மிருக குணம் கண்டிப்பா தலை தூக்கும். அப்படி ஒரு வெறி வந்துச்சுன்னா அவ உடனே அந்த சக்தியோட மாறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இப்போ என்ன பண்ணலாங்கற? ருத்ராவுக்கு நம்ம ஒரு ஆபத்து உண்டு பண்ணுவோம். அப்ப வெண்ணிலா என்ன பண்றாங்கறத பாப்போம். ஒருவேளை அவளுக்குள்ள அந்த மிருக குணம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவ மாறதானே செய்வா. ஐடியா எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா ஒவ்வொரு தடவையும் முடிவுதான் நமக்கு பாதகமாயிருக்கு. இதுலயும் தோத்துருவேணும்னு என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு நிஷா. இங்க பாரு ஸ்வேதா,
நீ ஏன் மனசை விட்டா இப்படி? நாங்க இருக்கோம். நீ எப்பவுமே ஏதாவது டெஸ்ட் வச்சுதானே நடக்குமா நடக்காதான்னு எல்லாம் யோசிச்சு பாப்ப. அது மாதிரி இது ஒண்ணு பண்ணுவோம். எத்தனை தடவை அந்த பொம்மையை வச்சு ரிங் போட்டு பாத்திருப்ப. இப்போ ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். நாங்க ஒண்ணு ரெடியா வச்சிருக்கோம். என்ன வச்சிருக்கீங்க? பிரியங்கா, அந்த ஏரோ போர்டு எடுத்துட்டு வா. ஓ ஆரோ போர்டா? ஆரோ போர்டு எதுக்கு? இந்த ஏரோ போர்டை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போறோம். இந்த போர்டு சென்டர்ல ஏரோ த்ரோ பண்ணுவாங்களே, அது மாதிரி அத நீ த்ரோ பண்ற. உனக்காக ஒரு சேஞ்ச். சின்ன வளையத்துல வேண்டாம், நடு வளையத்துல போட்டா போதும். முழிச்சு பார்த்துட்டு இல்ல, கண்ணை கட்டிக்கிட்டே. ஏய், ஏதாவது நடக்கிற கதையா பேசு. இதெல்லாம் எப்படி நடக்கும்? கண்ணை கட்டிக்கிட்டு எங்கேயாவது கரெக்டா த்ரோ பண்ண முடியுமா? அதுவும் அந்த வளையத்துல. அத பாருங்க அது எப்படி இருக்குன்னு. உன் மனசுல நடக்குங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா நடக்கும். ட்ரை பண்ணி தான் பாரு. ஆமா ஸ்வேதா, அவ சொல்றது கரெக்ட் தான். நீ அப்படி பண்ணி பார்த்தா தானாவே உனக்கு தைரியம் வந்துரும். அப்புறம் நீ இதுல இறங்கிடுவ. சரிவா, நம்ம அந்த ரூமுக்கு போலாம். இங்க பெரிய அளவுல இட வசதி கிடையாது. அங்கனா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்தா. இப்ப த்ரோ பண்ணு ஸ்வேதா. த்ரோ பண்ணட்டுமா? ரெடி? 1 2 3. சூப்பர் ஸ்வேதா. குத்திருச்சா? சூப்பர் ஸ்வேதா. சூப்பர் பாயிண்ட் பண்ணிட்ட. ஸ்வேதா, 2 ஆரம் தூக்கி போடு. ரெடி. ஓகே. இதுவும் கரெக்டா பட்டுருச்சு ஸ்வேதா. சூப்பர். சூப்பர் ஸ்வேதா. ரெண்டும் நல்லபடியா பட்டுருச்சு. இப்போ மூணாவது ரொம்ப முக்கியமானது. இதுவும் கரெக்டா த்ரோ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன். அதுக்கப்புறம் நீ தான் கண்டிப்பா ஜெயிப்ப. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. என்னாச்சு? கண்கட்ட அவுத்து பாரு. இது வரைக்கும் நான் இப்படி ட்ரை பண்ண எந்த விஷயத்திலயும் முடிவு எனக்கு சாதகமா இருந்ததில்ல. ஆனா ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு சாதகமா வந்தது எனக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்திருக்கு. அப்போ கண்டிப்பா நான் இறங்குறேன். வெண்ணிலாக்குள்ள அந்த அதீத சக்தி இருக்கா? அந்த வாசுவை அவதான் அடிச்சு கொன்னாலான்னு கண்டுபிடிக்கிறேன். அத உடனடியா செஞ்சே தீரணும். இப்போ நாம செய்ய வேண்டியது என்னன்னா, உடனடியா நல்ல மிமிக்ரி தெரிஞ்ச ஆளை பிடிக்கணும். அவனை பிடிச்சா வெண்ணிலாவை நம்ம வலையில சிக்க வச்சிடலாம். அவ மட்டும் இது பண்ணான்னு தெரிஞ்சது அப்புறம் இருக்கு அவளுக்கு.
கண்டிப்பா நீ நினைச்ச மாதிரியே நடக்கும் ஸ்வேதா, இதுல மாற்றமே இல்ல. அக்கா நெய் விளக்கு தாங்க. இந்தம்மா. சித்தி, விளக்க என்கிட்ட கொடு சித்தி, நான் கொண்டு வரேன். வேணாம்மா, நீ கீழே போட்டுருவ. போ சித்தி, நான்லாம் போட மாட்டேன், நான் எடுத்துட்டு வந்துருவேன். கொடு சித்தி என்கிட்ட. வா. சொல்லு. மேடம், நீங்க சொன்ன மாதிரி அந்த வெண்ணிலாவும் ருத்ராவும் கோயிலுக்கு வந்துட்டாங்க மேடம். இப்ப கோயிலுக்குள்ள போயிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி செஞ்சு முடிச்சிடுறோம் மேடம். பார்த்து கவனமா இருக்கணும், எங்கேயும் மாட்டிக்க கூடாது. அப்படியே மாட்டினா கூட உங்க பேர் வராது மேடம், நாங்க பாத்துக்கிறோம் மேடம். சித்தி, நீ எப்ப பார்த்தாலும் கோவிலுக்கு வந்தா அழுதுட்டே தான் இருப்ப. இப்பதான் உன் முகத்துல சந்தோஷமே தெரியுது சித்தி. ஆமா, ருத்ரா குட்டியும் என் முத்து மாமாவும் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? சந்தோஷமா தான் இருப்பேன். விளக்கவே. என்ன ருத்ரா நீ ஏன் விளக்க கீழே போட்ட? இப்படி எல்லாம் பண்ண கூடாது. இதெல்லாம் அபசகுணம்னு சொல்லுவாங்க, தெரியுமா? மா, என்னம்மா குழந்தைகிட்ட அபசகுணம்னு சொல்லிட்டு இருக்க? குழந்தை வேற தெய்வம் வேற இல்ல, பகவானோட மறு வடிவம் தான் குழந்தைகள். அவளுக்கு என்ன தெரியும்? இந்த சின்ன வயசுல ஆர்வமா விளக்கு போட வரேன்னு சொன்னதே பெரிய விஷயம். இப்ப உள்ள குழந்தைகள்லாம் கையில செல்போன் வச்சுட்டு கேம் தானே விளையாடுறது. அவளை எதுவும் சொல்லாம நீ போய் வேற விளக்கு வாங்கிட்டு வந்து ஏத்துமா. சரிங்க சாமி. ருத்ரா குட்டி, நீ இங்கே இரு, சித்தி போய் விளக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். ஏமா பாப்பா, உன் பேரு தான் ருத்ராவா? ஆமா, நான் தான் ருத்ரா. ஏன் கேக்குறீங்க? உன்னோட சித்தி வெண்ணிலா பின்வாசல்ல நிக்கறாங்க. இல்லையே. ஆமாமா. வெண்ணிலா சித்தி இப்பதான் அங்க விளக்கு வாங்கலான்னு போயிருக்காங்க. இல்லம்மா, அவங்க தான் பின்கேட்ல நின்னுக்கிட்டு ருத்ராவை கொஞ்சம் வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்படியா? சித்தி தான் கூப்பிட்டாங்களா? ஆமாமா, போ. ஏமா, உன் கூட வந்துச்சுல சின்ன பாப்பா, அந்த பாப்பாவை தூக்கிட்டு ஒருத்தன் ஓடுறாமா.
என்னங்க சொல்றீங்க? ஆமா அந்த பக்கம் தான் ஓடுறான். போமா சீக்கிரமா போ. ருத்ரா ஐயோ ருத்ரா 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 டேய் விட்றா அவள. ருத்ரா ருத்ரா ஐயோ நில்லுடா. ருத்ரா 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 ஐயோ ருத்ரா ஐயோ கடவுளே ருத்ரா காப்பாத்து. ருத்ரா 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 நில்லுடா. யாருடா நீ? ஏன்டா அவளை தூக்கிட்டு போற? யாருடா நீ? நில்லுடா. ருத்ரா ஐயோ நில்லுடா. ருத்ரா சித்தி ருத்ரா ஏய் நில்லுடா. ருத்ராவை கொடுத்துரு. ஐயோ யாராவது அவனை போடுங்களே. போலீஸை கூப்பிடுங்க. ஐயோ என் குழந்தை ருத்ரா. ருத்ரா சித்தி காப்பாத்து சித்தி சித்தி காப்பாத்து சித்தி சித்தி ருத்ரா எங்க இருக்க?